என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ யூஎஸ் நம்ம பேசி எப்படி இருக்கீங்க? எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 2 மாதம் தானே இருக்குது. ஆமாம், பிப்ரவரி இந்த மார்ச் முடிஞ்சுன்னா ஏப்ரல் எலெக்ஷன் வந்துடும். ஸோ இந்த எலெக்ஷனை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணிகள், அதிமுக கூட்டணிகள், இப்போ டிவிக்கோட கூட்டணி வருமா வராதான்னு தெரியல. அப்புறம் தனியாக ஒரு நிற்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் 15 வருஷமாக இருக்கிறாங்க. உண்மையாலுமே அப்படி எண்ணம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை தான். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணணுன்னா இந்த 3 தான் இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே, இன்னொன்று வந்து ஏடிஎம்கே. ஓகேங்களா? இப்போ இந்த கட்சியில் இருக்கவங்கலாம் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும்ப்பா, நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை கொண்டு சேர்த்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய நபர்கள்லாம் ஏடா கூடமாக ஏதாவது பேசி அதுக்கான பலனை வந்து வாங்கி கட்டிப்பாங்க. அப்படி வாங்கி கட்டிக்கிற சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நான் சொன்ன இந்த 3 கட்சிகளுக்குமே இருக்குது. யாருக்குன்னா திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, தமிழக வெற்றி கழகத்திலையும் இப்படி சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் சுட்டி கட்ட போகிறேன். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணுங்கள். நல்ல டிவிகே கருத்துக்கள் வந்து அதில் பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. வாங்க உள்ளே போவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாண்ட், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஜெயக்குமார், அதிமுகவுடைய முக்கியமான ஒரு நபர். இந்த நபர்லாம் வந்து அம்மா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கும்போது சும்மா இருந்தாங்க. அம்மா போனதுக்கப்புறமா தான் இவங்களாம் வந்து வாயை திறந்து பேச ஆரம்பித்தாங்க. அதிமுகவில் நாங்களும் ஒருத்தர், நாங்களாம் கூட இருக்கிறோம் அப்படின்ற பல முகங்கள் வந்து தெரிய வந்ததுக்கு காரணமே வந்து ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான். இபிஎஸ் வந்த அந்த காலகட்டத்தில், ஓபிஎஸ் இருந்த அந்த காலகட்டத்தில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அவ்வளோ வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவங்க அப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ இடையில சும்மா இருந்தாங்க. இப்போ திருப்பியும் வந்து எலெக்ஷன் வரனால இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்துடைய 3ஆம் ஆண்டு அந்த தொடக்க விழாவில் வந்து தளபதி அவர்கள் டான்ஸ் ஆடிட்டார். அதை வந்து இவர் வந்து விமர்சித்து பேசுகிறாப்புல. ஸோ அதற்கு நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. அவர் என்ன பேசுகிறாருன்னு முதல்ல பார்ப்போம். நாட்டில் நீ பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில் வந்து அன்றைக்கு ஒரு மிக வந்து ஒரு வேதனைப்படைய மனம் வந்து வெம்பக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி நான் கடுமையாக வந்து இருதரப்பையும் நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு வந்து கட்சி துவக்க விழாவில் வந்து டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்படும் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு தலைவராக இருக்கிறவர் வந்து இப்படி டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருந்தா கூட நம்ம கூட சரி யோசிக்கலாம், என்னப்பா தலைவர் பதவியில் இருக்கிற தளபதி இப்படி டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் டான்ஸ் ஆடுறதுன்னு அவ்வளோ குத்தமாயா அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. அதெல்லாம் விட இவர் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. கரூரில் 41 குடும்பங்கள் இறந்து போயிட்டாங்க, அந்த மனம் எப்படி வருத்தப்படும். இப்படி 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் உங்கள் செலிப்ரேஷனை நீங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்கன்னா அவங்க மனசு வலிக்காதா அப்படின்னு எது கூடையா முடிச்சு போடுறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் வந்து உண்மையாலுமே மக்களை நேசிக்கக்கூடியவங்க. இவங்களாம் வந்து மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து உயிரை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தான் நம்மலாம் வந்து இப்போ இத்தனை வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் இவங்களாம் நல்லவங்க. எவ்வளோ நல்லவங்கன்னா இந்த ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. ஹலோ, யாரு? நான் அம்மா பேசுறேங்க. பிரெக்னெண்டா இருக்குது, வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இல்லம்மா, உங்க அம்மா பேசுறேங்க. அப்படியா? இப்ப எங்க இருக்கீங்க?
நான் எங்க தங்கச்சி வீட்டுல இருக்கிறேன், திருவிக்கா நகர்ல. எங்க பொண்ணு வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க, பிரெக்னெண்டா இருக்குது. அது ஆஸ்பத்திரிக்கு கூட்டுன்னு போய் காட்டணும். 1 மாசமா 10-8 நாள் ஆகுதான். இப்ப எங்கம்மா இருக்கீங்க? இப்ப எங்க தங்கச்சி வீட்டுல திருவிக்கா நகர்ல இருக்கிறாங்க. ஒரு நர்சிங் ஹோமுக்கு கூட்டின்னு போனோம். அங்க வந்து அதை கிளீன் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கார கூட்டின்னு வாங்க. நாங்க கல்யாணம் ஆகலைங்க இன்னும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, அன்மேரிடு அப்படின்னு சொன்னேன். அப்ப கிளீன் பண்ணணுமா அப்படின்றாங்க. அதான் என்னாச்சு, அதுக்கு தாங்க உங்களுக்கு போன் போட்டுக்கிட்டே இருந்தேன். இல்ல அது தப்பு. நீங்க வீட்டுக்கு வரீங்களா? இப்போ எங்க இருக்கிறீங்க? இப்போ இந்த வந்துட்டு வீட்டுக்கு வரீங்களா? வரேங்க. கொஞ்சம் அதை கிளீன் பண்றதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. இது நம்ம ஐயாவுடைய சாதனை. அவர் என்ன காலத்தில் எப்போ செஞ்சாருன்னு தெரியல. ஆட்சியில் அவர் ஒரு பதவியில் இருக்கும்போது இப்படி செஞ்சு வச்சுருக்காரு. இப்போ இவர் வந்து மக்களை பற்றி, அங்கே கரூர் உயிரிழந்தவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இவங்கள மாதிரி ஒரு கேவலமான அரசியல் இந்த உலகத்தில் யாருமே எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. ஈவன் திமுக கூட பண்ணியிருக்காது, பண்ணவும் முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமா ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. இன்னை வரைக்கும் அந்த இறப்பில் ஒரு மர்மம் இருக்குது. அவங்க எப்படி இறந்தாங்க, எத்தனை நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க, அன்னைக்கு தான் இறந்தாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே இறந்து அவங்கள அப்படியே வச்சுருந்தாங்களா, இவங்க வந்து இந்த கட்சியை வந்து ஒன்றா வச்சுக்கிறதுக்கு ஜெயலலிதாவுடைய இறப்பை வந்து யாருக்கும் தெரியப்படுத்தாமல் வச்சுருந்தாங்களான்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் போக இந்த கட்சியை நாங்கள் ஒன்றா வச்சுக்கணுன்றதுக்காக, சசிகலா போன்றவர்களை வந்து தலைவர் ஆக்கணுன்றதுக்காக கூவத்தூரில் போய் கும்மி அடித்த கூட்டம் தானே இந்த கூட்டம். நீங்களாம் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. அதாவது ஒரு கட்சியை கட்டமைத்த உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்தது இப்போ வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதோடைய இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த உண்மையை யாருக்கும் கண்டு எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லணுன்றது துப்பு கிடையாது. ஆனால் இங்கே 41 உயிர் போயிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு மனிதன் எந்த ஒரு விசேஷம், எந்த ஒரு கொண்டாட்டத்திலுமே தன் வாழ்நாளில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, அப்போ இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய பயல்களாக இருப்பாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு வீட்டில் இழவு விழுந்துருச்சு, அந்த வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்காக அந்த குடும்பம் அவனை அப்படியே அந்த இறந்து போனவங்க நினச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு அடுத்த வாழ்க்கை கிடையாதா? அவங்களுக்கு அடுத்த தொழிலோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடையாதா? நல்லது கெட்டது கிடையாதா? இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஒரு கட்சி அப்படின்றது ஒரு மக்களுக்கான கட்சி. அப்போ அந்த மக்களுக்கான கட்சி அப்படின்னு அந்த கட்சியை வந்து ஒரு அடுத்த ஆண்டு போகுது, அந்த ஆண்டை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அதில் தலைவர் சந்தோஷமாக இருப்பதில் உங்களுக்கு எங்கேயா வலிக்குது? எதை கூட முடிச்சு போடுறீங்க? விஜயவர்கள் வந்து அந்த கரூர் சம்பவம் நடந்தப்போ விஜயவர்கள் மேலே தவறே கிடையாது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கொடுத்தவர் தானே இபிஎஸ். வெக்கமே இல்லாமல் கூட்டத்தில் பார்த்தீங்களா தாவேகா கொடி பறக்குதுன்னு சொல்லி சொன்னவர் தானே இபிஎஸ். ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஆதாயத்துக்கு விஜயவர்கள் வந்து சேர்ந்துருவார்ன்றதுக்காக நீங்கள் அப்போ சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ விஜயவர்கள் உங்கள் சைடு வரவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எதை செய்தாலும் குத்தம் அப்படின்னா, உங்களை விட இது ஒன்றும் குத்தம் கிடையாது அப்படின்றத இந்த ஜெயக்குமார் ஆட்கள் போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மண்டைக்கு நம்ம இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே பெரிய ரிப்ளை தான் நான் நினைக்கிறேன். சரி, அதிமுக எப்படி அசிங்கப்படுதுன்னு பார்த்தா, திமுக சும்மாவே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, தேவையில்லாமல் அடி மேலே அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மீடியா ஆட்கள்லாம் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நடுநிலை ஆளுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய அண்டாவையார்களாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் இங்கெல்லாம் அசிங்கப்பட்டால் பத்தாது மகளே, நாங்கள் நேஷனல் மீடியாவில் போய் அசிங்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கான் பாருங்க. ஐயோ, அவனை என்னன்னு நம்ம சொல்கிறது, அதை முதல்ல பாருங்க. Parasakti movie is based on what? Please explain. Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? Right. Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir. You would have to leave. All of this is live. I don't know. I can't, say anything. I'm sorry, viewers, but people have spoken. I leave it to your judgment. எனக்கு புரியல, எப்படா டே இவ்வளோ ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் இப்படி சிரிக்கிறான் பாருங்களேன். ஐயோ, இந்த ஆள் பேர் சரவணன், ஓகேங்களா? இவன் வந்து ஒரு திமுகவோட கொத்தடிமை தான் வச்சுக்கோங்க. அந்த டிபேட்டில் போய் உட்காந்துட்டு அவர்கள் வைத்த கேள்வி என்ன,
பராசக்தி படம் எதற்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு? அதாவது மொழியை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரீங்க உள்ளுக்குள்ளே, இந்தியை கொண்டு வரீங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக எடுத்த படம். அந்த நேரத்தில் யார் இருந்தால்? காங்கிரஸ். ஆனால் இப்போ யார் கூட கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட. அப்படின்னும் போது இது வந்து ஒரு சரியான கேள்வி தான். அது கேட்டது ஒரு பிஜேபிக்காரன் தான் கேட்டுட்ருக்காப்புல. ஆனால் அதற்கு நீ பதில் உனக்கு தெரிஞ்சால் சொல்லியிருக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? சைலண்டாக இருந்திருக்கணும். ஆனால் அவரை வெறுப்பேற்றுன்ற பேரில் இவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க. எப்படி சிரித்து அசிங்கப்படுத்திக்கிறான் பாருங்களேன். இந்த ஆள் தான் 2 நாளாக எனக்கு தெரிஞ்சு செம்ம ட்ரோலு. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மீடியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளுடைய அந்த சிரிப்பு தான் வந்து ட்ரோலு. நம்ம அந்த ஒரு சந்தானம் படத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். யாருன்னா அந்த தேவயானி புருஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு காமெடியாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அந்த ஆள் சிரிக்கும்போது சந்தானம் சொல்லி அவனை சிரிக்க வேண்டாம்னு சொல்கிறான் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், டேய் அவன் சிரித்தா அசிங்கமாக இருக்குடா, அசிங்கப்படுறதுக்கு தானே நாங்கள் சிரிக்கிறோம். டேய் நான் சொன்னது அவன், நாங்கள் அசிங்கப்படலாம், அவனை பார்க்க அசிங்கமாக இருக்குடா. ஐயோ அந்த மாதிரி. ஆனால் வெக்கமே இல்லாமல் சிரிச்சுட்டு முட்டு வேற கொடுக்குறாங்க அவன். ஆனால் அவன் கேட்ட கேள்வி கரெக்டு தானே. நீ எடுத்தது பராசக்தி, எதுக்காக எடுத்த? உன்னுடைய என்ன சொல்கிறது, நீ முன்னுடைய ஹிந்தி எதிர்ப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற நீ எடுத்த எண்ணத்தில் எடுத்த அந்த படம் கடைசியில் ஜென்சி எஜுகேஷன் நாசமாக போச்சு. எவங்கிட்டையும் போய் சேரல. அந்த படத்தை போய் உட்காந்து பார்த்தவங்களாம் தூங்கி எழுந்தி தான் வந்தாங்க தேட்டரில் போயின்றது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு காங்கிரஸ் தான் இதை செஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி நீ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி ஒத்துக்குச்சு. கேட்ட வேணுமோ அங்கே பிஜேபி தான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி ஒத்துக்குச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பொங்கலை போய் கொண்டாடிட்டு வர்றாங்க. எல்லாம் நடக்குது. அப்போ இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. இந்த பக்கம் எவனாக இருந்தாலும் சரி, இங்கே எப்படி திமுகவும் அதிமுகவுமோ அதே தான் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸும் 2 பேர் தான், 2 மெயின் கட்சிகள் தான். இந்த 2 கட்சிகளை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான். பட் இருந்தாலும் இதுக்கு அது பரவாயில்லையே அப்படின்னு கேட்டால், இது மதவாதத்தோட ஊறி போன ஒன்று, இதில் மதவாதம் கிடையாது அப்படின்றது ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்க வேண்டிய விஷயம். ஏதாவது கை சின்னம் கொண்ட காங்கிரஸில். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து சரி பரவாயில்ல போனால் போகுது, டிவிக்கு கூட சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும். ஆனால் இவங்க இவ்வளோ அசிங்கப்பட்டும் கேவலப்பட்டும் திருந்த மாட்டேங்கிறீங்களேடா. சரி, see you on another video. Love you all. Take care. Bye-bye.